ஸோ இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டில் சம் நம்பர் 14 பேஜ் நம்பர் 7.62. ஸோ இன்றைக்கி இந்த சம் தான் பார்க்க போகிறோம். த சேல்ஸ் டைரக்டர் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கோ ரிப்போர்ட் தட் நெக்ஸ்ட் இயர் ஹி எக்ஸ்பர்ட்ஸ் டு செல் 1 lakh units of a particular product. The production manager consults the keeper and casts his figures as follows. Two kinds of raw materials P and Q are required for manufacturing the product. Each units of the product require 2 units of P and 3 units of Q. The estimated opening balances at the commencement of next year's are the finished product 20,000 units, raw materials P 24,000 units, raw materials Q 30,000 units. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓப்பனிங் பேலன்சஸ் மட்டும்தான். ஸோ அது கீழே பார்க்கலாம். த டிசையர்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் ஆர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் 28,000 யூனிட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் P 26,000 யூனிட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் Q 32,000 யூனிட்ஸ். ஸோ இங்கே ஓப்பனிங் பேலன்சஸ் தனியாக கொடுத்துட்டாங்க, அதில் க்ளோசிங் பேலன்சஸும் தனியாக கொடுத்துட்டாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதில் மெட்டீரியல் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ஷன் கொடுத்துருக்காங்களே 20,000 யூனிட்ஸ். ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் மெட்டீரியல் ரிக்வயர்டு ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபினிஷ்டு ப்ராடக்ட் 28,000. ஸோ அதுவும் க்ளோசிங் பேலன்சஸ். இங்கே ரா மெட்டீரியல்ஸ் PQ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஃபார்மெட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டோட ஃபார்மெட் பேசிஸில் நம்ம இப்போது ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அண்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ஃபார் நெக்ஸ்ட் இயர். ஸோ இந்த சம்மில் நம்ம ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ஃபார் நெக்ஸ்ட் இயர் அப்படின்றதையும் நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ பட்ஜெட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் ப்ளஸ் டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் பேலன்சஸ். ஸோ அதாவது இங்கே எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இங்கே மேலே கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டாப்பில் த சேல்ஸ் டைரக்டர் ஃபார் த ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கோ ரிப்போர்ட்ஸ் த நெக்ஸ்ட் இயர் he expected to sell 1 lakh units of a particular productனு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டட் சேல்ஸு. ஸோ இங்கே எக்ஸ்பெக்டட் சேல்ஸு 1 lakhனு கொடுத்துட்டோம். ப்ளஸ் டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் 28,000 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்குமா. ஸோ இங்கே டிசையர்டு க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம்ல. இங்கே பாருங்கள் க்ளோசிங் பேலன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அது கீழே பாருங்கள் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் 28,000 அப்படின்னு இருக்கா. அந்த 28,000 தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், மைனஸ் எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது இங்கே ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் 20,000. ஸோ அந்த 20,000 நம்ம இங்கே எழுதியிருக்கோம், சரியா. ஸோ அப்போ 1 lakh + 28,000 மைனஸ் 20,000 நம்ம கேல்குலேஷன் போட்டாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 1,08,000 யூனிட்ஸ். இதுதான் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், புக்கில் இருக்க ஆன்சர் ப்ரொடக்ஷன் 1,08,000 யூனிட்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மிச்சம் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ பாருங்கள், இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டு, ஸோ பர்டிகுலர்ஸ் மெட்டீரியல் P யூனிட்ஸு Q யூனிட்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது பாருங்கள், 2 kinds ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் P and Q அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுதான் நம்ம ஸோ இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஃபார்மேட் படி. ஸோ மெட்டீரியல்ஸ் P யூனிட்ஸு Q யூனிட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்டீரியல் ரிக்வயர்டு ஃபார் ப்ரொடக்ஷன் P, ஓகேவா. ஸோ Pன்றதுனால நம்ம என்ன பண்ணாக்கா, P அப்படின்ற அந்த காலத்தில் மட்டும்தான் அமௌண்ட்டை போடணும். ஸோ அட் 2 units ஃபார் 1,08,000 ஃபினிஷ்டு யூனிட்ஸ். ஸோ கொஷினில் பாருங்கள், இங்கே ஈச் யூனிட் ஆஃப் த ப்ராடக்ட் ரிக்வயர்ஸ் 2 units ஆஃப் P அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த 2 யூனிட்ஸை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ அட் ஃபார் 1,08,000 ஃபினிஷ்டு யூனிட்ஸ். இந்த 1,08,000 ஃபினிஷ்டு யூனிட்ஸ் எப்படி வந்து நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணலாம். எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் 1,08,000 யூனிட்ஸ். ஸோ இந்த 1,08,000 யூனிட்ஸ் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 2,16,000. இந்த 2,16,000 எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா, இங்கே
2 இன்ட்டு அதாவது மல்டிப்ளிகேஷன் 2 இன்ட்டு 1,08,000 போட்டோம் அப்படின்னாக்கா இங்கே நம்மளுக்கு 2,16,000 இதுதான் ஆன்சரு. ஸோ அதே மாதிரி மெட் பி கண்டுபிடிச்சாச்சு. கியூக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அதே பேசிஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே. ஸோ கியூக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 யூனிட்ஸ் ஆஃப் கியூ இதுதான் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இங்கே மெட்டீரியல் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் கியூ அட் 3 யூனிட்ஸ் ஃபார் 1,08,000. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சது அந்த 1,08,000 தான். ஸோ அப்படியே கியூக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ 3 இன்ட்டு 1,08,000 கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கியூவில் போட்டிருக்கோம் பாருங்கள் ஆன்சரு 3,24,000. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ ஃபார்மேட் படி பார்த்தா நம்ம எதை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா க்ளோசிங் பேலன்சஸ், ஆட் டிசையர்டு க்ளோசிங் பேலன்சஸ் அட் தி எண்ட் ஆஃப் பட்ஜெட் பீரியட். இப்போ நம்ம க்ளோசிங் பேலன்சஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிக்கு பார்த்தோன்னா 26,000, கியூக்கு வந்து 32,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இப்போது ஸோ பியில் வந்து அந்த 26,000 அப்படியே போட்டுட்டோம், கியூவில் அதே 32,000 அப்படியே போட்டுட்டோம். இதில் கொஷினில் இருக்கிறது அப்படியே நம்ம எழுதியிருக்கோம் இங்கே. ஸோ அப்போ 2,16,000 ப்ளஸ் 26,000 என்ன அப்படின்னாக்கா 2,42,000. ஸோ கியூவில் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் வந்து 3,24,000. கொஷினில் அவங்க க்ளோசிங் பேலன்ஸ் கியூக்கு கொடுத்த அமௌண்ட் என்ன அப்படின்னா 32,000. ஸோ நம்ம ஆட் பண்ணாக்கா 3,56,000. ஸோ இதுதான் நம்ம இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட் படி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஓப்பனிங் பேலன்ஸஸை நம்ம இதிலேருந்து லெஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதாவது மெட்டீரியல் ரிக்வயர்டையும் டிசைர்டு க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம ஆட் பண்ணால் 2,40,000 வருது இல்லை, 2,42,000. அதே மாதிரி கியூக்கு 3,56,000 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா க்ளோசிங் பேலன்சஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் பேலன்சஸும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் பிக்கும் கொடுத்துருக்காங்க, கியூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கு 24,000ம் ரா மெட்டீரியல்ஸ் கியூக்கு வந்து 30,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கோம் 24,000 30,000. ஸோ இப்போது ஃபார்மேட் படி பார்த்தோன்னாக்கா அந்த மேலே இருக்க டோட்டலோட இந்த ஓப்பனிங் பேலன்சஸை லெஸ் பண்ணணும். 2,42,000ல் 24,000 நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 2,18,000 பீக்கு. ஸோ கியூக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3,56,000ல் 30,000 போயிடுச்சுன்னா மிச்ச பேலன்ஸு 3,26,000 யூனிட்ஸ். ஸோ இதுதான் நம்ம மெட்டீரியல்ஸ் டு பி பர்ச்சேஸ்டு டியூரிங் தி பட்ஜெட் பீரியட். ஸோ இப்போ நம்ம புக்கில் இருக்க ஆன்சர்ஸும் இந்த ஆன்சரை கரெக்டாக செக் பண்ணிடலாமா. ஸோ பாருங்கள் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர்ஸும் புக் ஆன்சர்ஸும் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.